அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். நான் பேசுறது தெளிவா இருக்கா? குட் மார்னிங் சார். விளங்குது சார். ஓகே. நான் கொஞ்சம் டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு போட்டு விட்டேன். குரூப்ல போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி போட மாட்டியா? ஓ சார். ஓகே. அதுல இப்ப மேலதிகமான சில நோட்ஸ்கள் எல்லாம் இருக்கு. உங்களோட சிலபஸ் கேட்ட வகையில இப்ப நாடுகள்ண்டா நீங்க இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படி நம்மட சிலபஸ்ல இருக்கிற 4 நாட்டையும் நீங்க என்ன அதுல இருக்கிற சில தகவல்களை பார்த்து படிக்கும். அப்படி இப்ப வரலாற்றுக்கு முன் இருக்கிற அல்லது காலனித்துவம்னா இல்ல உங்களோட சிலபஸோட சம்பந்தப்பட்டிருக்கிற விடயங்களை நீங்க இறங்கி படிக்கலாம். ஓகே. ஷோர்ட்டான விஷயங்களை அதுல இருந்து ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு உங்களை பரீட்சைக்கு நீங்க நல்ல முறையில பயன்படுத்தலாம். ஓகே. அப்ப அடுத்தது நாங்க இன்றைக்கு தொடங்குவோம். இன்றைக்கு நாங்க ஒரு புது பாடம், எங்களோட கரிக்குலம் மேனேஜ்மெண்ட், அப்படித்தானே? அதான் பாடம். ஓகே. இங்க இதுக்கு முன்ன கரிக்குலம் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் தான் அந்த பாடத்துக்கு பயன்படுத்தினாங்க. அது வேற முறையில் பயன்படுத்தப்படுது. அதுல கடைசியா வந்து ஒரு பேப்பர் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது சில மாதிரிகளையும் நாங்க பார்ப்போம். ஓகே. அந்த அடிப்படையில இது வளமையான பேப்பர் மாதிரி அதே ஸ்ட்ரக்சர் தான். பொருத்தமான விடையை தெரிவு செய்தல், கலைத்திட்ட மாதிரி ஒன்றின் அடிப்படைகள் ஒழுங்குமுறைப்படி அமைந்துள்ள தொகுதி பின்வருவனவற்றுள் எது கேட்கப்பட்டது? குறிக்கோள்கள், கற்பித்தல் முறைகள், மதிப்பீடு, விடைய உள்ளடக்கம். குறிக்கோள்கள், விடைய உள்ளடக்கம், கற்பித்தல் முறைகள், மதிப்பீடு. கற்பித்தல் முறைகள், மதிப்பீடு, விடைய உள்ளடக்கம், குறிக்கோள்கள். அதே போல விடைய உள்ளடக்கம், குறிக்கோள்கள், கற்பித்தல் முறைகள், மதிப்பீடு. அதாவது கலைத்திட்ட மாதிரி ஒன்றுல அடிப்படையான அம்சங்கள் என்னத்தை உருவாக்கி அடுத்தது அது சரியான ஒழுங்கு ஓடம்ல இருக்கும் சொல்லலாம். இரண்டாவது வரும். வேற ஒன்றும் வராதா? ஓகே. சரியான விட இரண்டாவது. முதலாவது ஒரு கலை திட்டத்தினுடைய குறிக்கோள்கள், ஆப்ஜெக்டிவ், அது ஃபார்ம் பண்ணப்படும். அப்ப அந்த ஆப்ஜெக்டிவ்ல என்ன விடைய உள்ளடக்கம், அப்ப கண்டென்ட் என்ன இருக்கணும்ங்கிறது அடுத்தது இரண்டாவது விஷயம். அப்ப அந்த விஷயத்தை எப்படி கற்பிக்க, டீச்சிங் என்ன மெத்தட்ஸ், அது அடுத்தது. இப்ப அடுத்த இறுதியானது என்னன்னா அந்த கற்பித்த இந்த விடயம் அந்த பிள்ளைக்கு போய் சேர்ந்துட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கான எவலுவேஷன் மெத்தட், அதாவது மதிப்பீட்டு முறை. அப்ப எப்பயும் ஒரு கலைத்திட்ட அந்த உருவாக்கத்தின் படிகள்ல கடைசியில வரணும் என்னென்றால் மதிப்பீடு, ஆரம்பத்தில் வரணும் என்னென்றால் குறிக்கோள். சரிதானே? அப்ப இடையில இருக்கிற விஷயமும் குறிக்கோளுக்கு அடுத்தது விடைய உள்ளடக்கம், அடுத்தது கற்பித்தல் முறைகள், அப்படின்ட்டு தானது ஒழுங்குமுறை வரணும். எனவே முதலாவது கேள்விக்கு இரண்டாவது விடதான் மிக பொருத்தமான
விடை. ஓகே, நாங்க இரண்டாவது கேள்விக்கு போவோம். முதன்மையான தத்துவ பள்ளிகளுள் 2 பள்ளிகள் அடங்கியுள்ள தொகுதி பின்வருவனவற்றுள் எது? ஒன்று தொடர்ச்சி வாதம், சாராவாதம், மெய்மைவாதம், யதார்த்தவாதம், நடத்தைவாதம், சுய கட்டுருவாக்கவாதம், மெய்மைவாதம், மானிடவாதம். இந்த தத்துவ பள்ளிகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தத்துவ பள்ளிகள் இல்ல சார். ஓகே, இங்க பள்ளிகள் என்று சொல்றது என்னென்றால், இப்ப ஒரே மாதிரியான தத்துவ விஷயங்களை உள்ளடக்குகின்ற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், உதாரணத்துக்கு இப்ப உளவியலை நீங்க எடுத்துக்கொண்டால் அதுல ஒரே பள்ளியை சேர்ந்தவர்கள்னா நடத்தைவாத அந்த கொள்கைகளை சொல்றார்கள் எல்லாம் ஒரே பள்ளியை சேர்ந்தார்கள், ஒரே கோணத்துல இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு நாளுக்கும் இடையில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, ஸ்கின்னர், தோண்டைக், பவுலோ எல்லாம் நடத்தைவாதிகள். அப்ப அவர்கள் ஒரே பள்ளியை சேர்ந்தவர்கள் என்று சொல்றாரு. சரி, அதான் இங்க பள்ளின்னு சொல்லப்படுற. அப்ப அப்படி மாதிரி முதன்மையான தத்துவ பள்ளிகளுள் 2 பள்ளிகள் அடங்கியுள்ள தொகுதி பின்வருவனவற்றுள் எது? இரண்டாவது. வேற ஏதாவது கருத்து? இருக்க வேற ஏதாவது கருத்து? வழங்கல. வேற ஏதாவது கருத்து இருக்கா? ஓகே, நாங்க பார்ப்போம். இந்த என்னண்டா இங்க கேட்கப்பட்டிருக்கிறது, இப்ப ஆரம்பத்துல அதாவது முதன்மையான தத்துவ பள்ளிகளில் 2 இடங்கள். அப்ப முதன்மையான தத்துவம் என்று சொல்லியிருக்க, இப்ப கிரேக்கத்துல தோன்றிய அந்த தத்துவத்துல இப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாதத்தின் அடிப்படையில கருத்துக்களை அல்லது தங்களோட தத்துவங்களை சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரிதானே? அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப பிளேட்டோ என்ன வாதத்தை அடிப்படையாக கொண்டு தங்களோட தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்? பிளேட்டோ ஓகே, இலட்சியவாதம். வெரி குட். சரியானே? அதே போல நாங்க ரூசோ என்ன வாதத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லியிருக்கிறார்? இயற்கைவாதம். வெரி குட், இயற்கைவாதம். அப்ப ரூசோ இயற்கைவாதம். கார்ல் மார்க்ஸ் மார்க்சிசம். பொருள் முதலீட்டுவாதம். ஓகே, அப்ப நீங்க இதுல இருக்கிற இப்ப நடத்தைவாதம்னா எங்களுக்கு தெரியும், அது ஒரு என்ன உளவியல் சார்ந்த தத்துவ கருத்துக்களை சொல்ற ஆட்கள் என்ன. அப்ப அது நடத்தைவாதம் கொஞ்சம் பின்னுக்கு தான் வந்தது. அதை விட பின்னுக்கு வந்ததுதான் கட்டுவாதவாதம். சரிதானே? இந்த மெய்மைவாதம் அதை சொன்னால் ஆறு? மெய்மைவாதம் ஆறு இந்த, அல்லது நாங்க யதார்த்தவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா யதார்த்தவாதத்தை சொன்னவர் ஜோன் டூயி என்ன வாதம் சொல்லுங்க. ஜோன் டூ பயன்பாட்டுவாதம். ஓகே, இங்க உண்மைவாதம், ரியலிசம் அல்லது மெய்மைவாதம் என்று சொல்லலாம். அதை முன்வைச்சவர் தான் ஆரம்பம் சொன்னால் அரிஸ்டோட்டில். அப்ப அதோட மற்றது யதார்த்தவாதம்ங்கிற விஷயமும் இருக்கு.
இனவாதம்ன்றது 4வது இருந்தாலும் மானிடவாதம்ன்றது இருக்கு. அது மானிடவாதம் என்பது பிறகு வந்த விஷயம். நம்ம கால் ரோஜர்ஸ் போன்றவர்களுடைய கருத்துக்களை நம்ம அது பிறகு வந்து. எனவே இந்த 2வது கேள்விக்கும் மிக பொருத்தமான விட வந்து கொஞ்சம் முதன்மையான தத்துவ பள்ளிகள்ல இருந்து சொல்லக்குள்ள இந்த 2வது விடதான் மிக பொருத்தமான விடையாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம்.